இரண்டில் காங்கிரஸ் வெற்றி உறுதியாகிவிட்டது. தெலுங்கானா, சத்தீஸ்கரில் காங்கிரஸ் வெற்றி உறுதியாகிவிட்டது. பாஜக ராஜஸ்தானிலும் மத்திய பிரதேசத்திலும் ஆட்சியை பிடிக்க போராடி கொண்டிருக்கிறது. கடைசி கட்ட நிலவரப்படி தற்போது மத்திய பிரதேசத்தில் உள்ள மொத்தம் உள்ள 214 தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி 122 தொகுதிகளில் முன்னிலை வகித்து அறுதி பெரும்பான்மையை தாண்டிவிட்டது. 116 அறுதி பெரும்பான்மை தேவை. ஆனால் 122 என்ற அறுதி பெரும்பான்மையை பாரதிய ஜனதா கட்சி தாண்டிவிட்டது. காங்கிரஸ் 91 இடங்களில் மட்டுமே முன்னிலை வகிக்கிறது. தெலுங்கானா மாநிலத்தை பொறுத்தவரை காங்கிரஸ் அறுதி பெரும்பான்மையை தாண்டிவிட்டது. இதே போல ராஜஸ்தான் மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி 98 இடங்களிலும் காங்கிரஸ் கட்சி 93 இடங்களிலும் இப்போது 94, 97 என்ற இந்த முன்னிலை நிலவரங்கள் மீண்டும் இழுபறியாக இருக்கிறது. 94, 96 ராஜஸ்தானில் கடும் போட்டி. பாஜக காங்கிரஸ் இடையே கடுமையான போட்டி நிலவுகிறது. 96, 94 என பாஜக காங்கிரஸ் இடையே கடும் போட்டி தற்போது நிலவிக் கொண்டிருக்கிறது. தெலுங்கானா, சத்தீஸ்கரில் காங்கிரஸ் வெற்றி உறுதியாகிவிட்டது. ராஜஸ்தானில் கடுமையான போட்டி இருதரப்பிலும் நிலவிக் கொண்டிருக்கிறது. மத்திய பிரதேச மாநிலத்தில் அங்கு சிவராஜ் சிங் சௌகான் மாமாஜி ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டு விட்டார். அங்கு அறுதி பெரும்பான்மையை தாண்டி விட்டது பாஜக. 215 தொகுதிகளில் முடிவு திறந்த 230 தொகுதிகளில் 116 தேவை. பாஜக 125 எட்டிவிட்டது. காங்கிரஸ் கட்சி அங்கு ஆட்சியை கைப்பற்ற முடியாமல் பின்னடைவை சந்தித்து விட்டது. மத்திய பிரதேசத்தில் பாஜக ஆட்சியை கைப்பற்றியது. அங்கு அறுதி பெரும்பான்மையை விட அதிக இடங்களில் பாஜக இப்போது முன்னிலை வகிக்க தொடங்கிவிட்டது. இதனால் பாரதிய ஜனதா கட்சி மத்திய பிரதேசத்தில் ஆட்சியை கைப்பற்றிவிட்டது. தெலுங்கானா, சத்தீஸ்கரில் காங்கிரஸ் வெற்றி உறுதியாகிவிட்டது. ராஜஸ்தான் மாநிலத்தில் நெக் டு நெக் போட்டி. 95 ராஜஸ்தானில் 95 அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான 101 எட்டுவதில் மீண்டும் சிக்கல். ராஜஸ்தானில் அசோக் கெலாட் ஆட்சியை தக்க வைப்பதற்காக இறுதி கட்ட போராட்டத்தில் இருக்கிறார். காங்கிரஸ் கட்சி ராஜஸ்தானில் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறது.